செக். ஹலோ 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 ஹலோ. ஒரு நிமிஷம் இருக்கு. ஒண்ணுக்கு ரெண்டு வச்சுக்கிறது தப்பு இல்ல. மைக்கு மைக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. இருங்க. அந்த கையில இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி, இந்த கையில வச்சிருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படி சொல்றீங்க? அது கனெக்ஷனோட இருக்கு, இது கனெக்ஷன் இல்லாம இருக்கு. மைக்கு ரெண்டுலயுமே சத்தம் வரும். ஹலோ ஹலோ. நான் எது நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களா சார்? கொழுந்தியா தான் நல்லா. இது இது இந்த மைக்கு யாரா குழப்புற? எங்களுக்கு இந்த மைக்கு பிடிக்காது. அப்போ எங்களுக்கு பிடிக்கும், கொடு. இது கொஞ்சம் நல்லா. ஹலோ ஹலோ ஹலோ. இங்க சரியா டவர் கிடைக்கல, பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வாங்க. எதுக்கு? அங்கதான்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தானுவோ. நீ வேணாம்பா. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஸ் தான் தருதா. தீரன் சின்னமலை கவுண்டர் சொல்லியிருக்காங்க. அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட்டா வச்சிருக்கேன். ஆமாண்ணே, 2 கிலோ கடலை கட்டி தொங்க விடுறேன். அதுல அது நடுவர் தலையில வேணாலும் வைக்கிறேன். வச்சு 7 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்க ஊர்லயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. நான் எவ்வளவு நேரம் பேசணும்? காலையில 4:30க்கு பஸ் வரும், அது வரைக்கும் பேசுங்க. நீங்க இருப்பீங்களா? நாங்க வண்டி கிளப்பிடுவோம் ஈரோடு. அப்ப ஆடியோக்காரர் என்ன இருப்பாரா? அவர் நாளைக்கு தான் போவார், இருந்தா இருக்குங்கிறாரு. அப்பனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு, உங்க அண்ணனா? சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், அப்பா, அக்கா. அப்ப நான் தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, என்னன்னு? கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதரா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான்னு. இது நம் குடும்பம் தானே நடுவர்? நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. அது ஆச்சா? இந்த கரெக்டா சொல்றேன். இப்போ நான் ஆரம்பிச்சிருவேன் நடுவர்களே. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்ல நான் முடியாம இருக்கேன். நீ முடியலன்னா நொப்பன போய் கேளு. இங்க வந்து எங்களை கேக்குற? அங்க போனா எங்க அப்பாவை கேட்பேன், இங்க வந்து உங்களை தானே கேட்க முடியும். ஓஹோ, அவனையே கேளு. மரியாதை கொடுங்க நடுவர். அவனுக்கு கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. யாருக்கு? நொப்பனுக்கு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உட்கார்ந்துதான் இருக்காங்க. நான் ஆரம்பிச்சிருந்தேன் சார். ஆரம்பி ஒழுங்கா. தாத்தா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு வயசு குரூப் அப்படிதான் இருக்கும். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோரா கைதட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பியில நடப்பேன், நடுவர் வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்ல. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாம் மக்கள் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும் போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பு காண, அப்புறம் சாமியார்ட்ட போனா கருப்பு காணங்க. அங்கதான் காணாம தெரியுது இல்ல. அப்புறம் சாமியார்ட்ட போய் புள்ள குடிசாமினா கொடுத்து விட்டானா எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். நான் இப்ப அந்த மைக்கவே எடுத்துக்குவா சார்? எடுத்துக்க. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதை வைங்கண்ணா கொஞ்சம். ஹலோ ஹலோ. ஓகே. நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? நான் ஏன் பாண்டிச்சேரில இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏ ரவி, என்ன நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, என்னம்மா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன், பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். தம்பி, நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன குடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்க கூடாதுங்கிறது இதுக்குதான். கவர்ல கரெக்டா குடுக்குறேன் நடுவர். கொடுப்பாங்க. வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாராங்க.
இல்லையம்மா, நீ பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா. சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்க இருந்து 160 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையன் எவ்வளவு கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நட்டுவர். மகளிர் தினத்திற்கு ஆளுக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி தரக்கூடிய நட்டுவர். இது சொல்லவே இல்ல. மார்ச் 8 வருதுல்ல, அதுக்கு நீங்க தானே நட்டுவர். யார் நிகழ்ச்சியோ அவங்க வாங்கி கொடுப்போம். இல்ல மார்ச் 8க்கு உங்களுக்கு தான் அங்க வரலாறு வாங்கி கொடுக்கக்கூடிய நட்டுவர். இப்படிப்பட்ட நடுவர் கௌதமி வர்ணிக்கிறேன் சார். திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் பேசுறேன். என்னால மட்டும்தான் வர்ணிக்க முடியும். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே, ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்தவன் பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்ல. ஒரு 20 நிமிஷம் வேற வழியில பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க ரவி அண்ணாவை பாருங்க, இல்லன்னா எங்க அங்க பாருங்க செல்வா அண்ணாவை கூட பாருங்க. 2 பேரு கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போத தெரியுது. 2 பேரும் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. அப்படி கண்ணியமா பாருங்க. உங்கள மாதிரியா? எஸ். எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன். லுக் அட் மீ. இப்ப வர்ணிச்சிடுறேன். சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா? சக்கரையா? சார் தயவு செய்து இந்த சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் நடுவர் அவர்களே? எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்றேன் மாசம். காலையில 7 மணிக்கெல்லாம் வெறும் வயித்தோட தண்ணியை கொடுத்துட்டு வர சொல்லிட்டாரு போன மாசம். போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க. எடுத்து விட்டு இந்த டீ கப் மாதிரி ஒரு பேப்பர் கப் இருக்குல்ல, டீ கப், இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து யூரின் எடுத்துட்டு வாங்க சார். நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சண்டல்ல வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு கதவை திறந்துட்டு கப்பை எடுக்கிறேன். கப்பு ஓட்டையா இருந்திருக்கு, பூரா ஒழுகி. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும். நான் பரவாயில்ல, புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பா கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப புடிச்சுக்கிட்டு வா. என்ன நிறுத்து பார்த்தாடா ரிசல்ட் சொல்ல போறானுவா. மஞ்சநாதனுக்கு சுகர் இருக்கு. நான் தான் அங்க செக் பண்ண கூட்டிட்டு போனேன். அவனை பார்த்த உடனே 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில கொடுத்தாங்க, புடிச்சிட்டு வாடா அப்படின்னு. வாழ்க்கை அவ்வளவு சீரழிச்சு போய் கிடக்கு. ஆனா சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகரா வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் சொல்ற என்னால மட்டும்தான் முடியும். அப்படியா அண்ணன்? நீங்க ஒரு 4 வச்சுங்கண்ணே, நீங்க 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர்ல சங்கீத கலா புருஷ விருது வாங்கினவங்க. ஆமா சார், சுதி படிதான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க. மகேசனே நீங்க 5 வச்சுக்கோங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா பண்டிப்பா. இதுனா கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுத்திப்படி தான் போடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கங்க, நீங்க 4 வச்சுக்கங்க, நீ முடிஞ்சது வச்சு நடுவர் வர்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிளாப்ஸ். நம்ம முதல் நாள் சார் நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? 3 நாளா கை வலி. எங்க ரவி அண்ணாக்கு என்ன பிரச்சனை? கழுத்து வலி. எங்க மஞ்சள் அண்ணாக்கு என்னங்க பிரச்சனை? உண்மையை சொல்லிடவா? சொல்லுங்க. மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு வரும். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்தது ரவி அண்ணா இவ்வளவு பேச்சு பேசினாங்களே, உங்க பேச்சு எப்படி வந்தது? சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி. எனக்கு 502 தெரியும். இதுதான் கூட தெரிஞ்சால கூப்பிட கூடாதுங்கிறது. ஆமா, வெக்கம் பண்ணாலும் போனா போதும், தொப்படமனா போதும் பேசுறது. பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்கவாடு கொலிந்தியானால நாயாண்ட வர நாரப்பையில. ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்கு சிங்குன்னு அடிச்சாங்க. 10 விளக்க பறிச்சோம், பட்டு பட்டு பிடிச்சோம். கருத்தரம் பிடிச்சோம். தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிது. ஆமா, வேறமா வேணாங்கது வருமா கொண்டாங்க. ரோட்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு இருக்கிற ஆப்பு போயினா. ஆமா, பெருப்ப பீத்தகளையும் குடிக்கிறது ஓட்டகளையும்ல. வேலையில ஒரு ஓனர் விட்டு வேட்டில விட்டு குத்துது கொடையினால. ஆமா, ஏப்பளுக்கு வண்டியில வருது, ஏப்பளுக்கு பிளேன்ல வருதுன்னு பேசுறதா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பேர்தானே, எடுத்து வீட்டுக்காரி மஞ்சள் நான போட்டு குத்துறாங்க. ஆமா, ஆத்திரத்துல அடிச்சா அண்ட வீட்டுக்காரா அத பாத்திர அடிச்சற ஏன் வீட்டுக்காரனா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பாக்க போனவள அவளே அடிப்பா. ஆமா, சித்தாயலி வரடிக்க போறல கத்தால முள்ள கொத்தறதுச்சம்ல. அங்க போய் அவ இடிப்ப, இங்க வாடி நானே இடிப்பேனால. கேக்குறவன் கேட பையன்டா கேஆர் வச்ச கொடையில கேட்டு வித்தறீங்க. என்ன சொல்ற? கேக்குறவன் கேட பையன்டா கேஆர் வச்ச கொடையில கேட்டு வித்தறீங்க பேசுறதா? நானும் போட்டு தாயா பாக்குறேன், நோ சிக்னல் வருதியா. எவன சட்டா பாக்ஸ்ல சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது. அடேங்கப்பா, வந்ததுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷம் பேசுறீங்கல்ல. நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இனிமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணம் என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும்.
நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல சார். நிம்மதியை தான் தொலைச்சிட்டீங்கல்ல ஆண்கள்லாம். நீங்க தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து தேடினமா வேற ஒருத்தி வர்றாமா? யாரு? அவ தங்கச்சி தான். எப்ப பார்த்தா டேய் தம்பி சார் இதோ உட்கார்ந்திருக்கானுங்கல்ல, வந்தவனே என்ன பார்த்தவனே சிரிச்சானுங்க. சிரிச்ச உடனே எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட்டுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவனுக்கா? ஆமா. எப்ப ரவி நான் பேச்சு கேட்டு கைத்தறல் கொடுத்தானா அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். இங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? பாதிப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம் சார். மனைவி வேணாம், மனைவினால கஷ்டம் சொல்றீங்களா சார்? நான் கேக்குறதுக்கு டக்கு பதில் சொல்லுங்க. கேளு. நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். சும்மா இல்ல மகாராஜன். நானும் சும்மா கிடையாது, சாதாரணமான கிரைண்டருக்கு உள்ள. கிரைண்டரா? கிரைண்ட் இருக்குது. நான் கேக்குறேன் சார். தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டாரோட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோ ஆக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. நல்லா தட்டுக்க கைய பெட்டல தட்டுக்க. மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போயில ஆக்குறது யாரு? மனைவி. ஆமா சார். அவனுக்குலாம் என்ன சார் தெரியுது? அவனுக்குலாம் என்ன சார் தெரியும்? அவங்களுக்கு மட்டும் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்காது, எல்லாம் தெரியும். நம்ம தான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் கேக்குறேன் சார், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். நல்ல பெண்கள் ஜோரா கை தட்டுங்க. பெண்கள்லாம் இந்த ஊர் இங்க வந்திருக்க பெண்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போற நடுவே. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிருவே. அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும். கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். வந்ததுல இருந்து அம்மா கூட இருந்தது சந்தோஷம் பேசினார்ல மஞ்சுநாதன், எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கிறார். வந்துட்டாங்களா? ஐயோ பாத்து உட்காருங்க. மெதுவா உட்காந்தீங்களா? இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காருலங்க. கட்டி உடைஞ்சிராம. இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காருல, ஏன் வந்திருக்காரு? நீங்க 3 பேரும் சம்பாரிச்ச பணத்தை இந்த ஊர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க சார். நான் நொப்பன மாதிரி புள்ள இல்லாத சொத்தா வச்சிருக்கோம். எங்களுக்கு வாரிசு இருக்கு. புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்ததா கல்யாணத்துக்கு பின்னாடி வந்தா புள்ள? எந்த புள்ள? அந்த புள்ள கல்யாணத்தப்ப தான் வந்துச்சு. புள்ள எந்த புள்ள? முன்னாடி தானே கேக்குற? இல்ல, புள்ளைக்காக சம்பாதிக்க சொன்னீங்களே சார், அந்த புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சா? எப்படா? அப்பதான். இப்ப 3 பேருக்கும் கை கால் இழுத்துருச்சுன்னு வச்சுப்போம். உன்னைய குட்டி அந்த முள்ள இந்த புண்ணியம் எங்களுக்கு வேணும். இப்ப தானே வந்து சேர்ந்தா போதுமாடா புண்ணியம். சொன்னே கேக்குறீ, அதுகளை எல்லாம் கூப்பிடாதேன்னு. கை கால் இழுத்து வாயெல்லாம் பேச முடியாத விளங்காம போயிட்டு வச்சுப்போம். அந்த நேரத்துல யார் சார் அழுவுறது? யார் அழுவா? அவங்க 3 பேருக்கு பிரச்சனைனா உடம்பு முடியலனா நாங்க தான் அழுவணும். அம்மா அழுவாங்களா, தங்கச்சி அழுவாங்களா, இல்ல உங்க மனைவி அழுவாங்களா? இருடா ஆடாடாடா. அவன் சொன்னா பாரு பாயிண்ட், அம்மாவோட தங்கச்சின்னா சித்தி மேல ஒரு குறியா தாண்டா இருக்காண்ட. அப்பாட்ட சொல்லிடாத சார். மனைவி அழுவாங்களா இல்ல உங்க அம்மா அழுவாங்களா சொல்லுங்க? மனைவி தான் அழுவாங்க. ஏன் அழணும்? நாங்க உங்க அம்மா உங்களை பெத்தாங்க, உங்களுக்காக அழுகுறாங்க. ஏன் நான் கேக்குறது நியாயம் என்ன? கை தட்டுங்க. உங்க அம்மா உங்களை பெத்தாங்க அழுகுறாங்க. யாரோ ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்த நாங்க ஏன் சார் அழணும்? ஆனாலும் அழறோம்ல. இப்ப நீ இந்த லேடிஸ் பொண்டாட்டி அழுவுதுங்கிற பாயிண்ட சொல்றதுக்காக நாங்க 3 பேரும் வாய் கையில இழுத்துக்கிட்டு தெரியணும். அப்படி சொல்ல அப்படித்தானே சொல்றேன். ஆனாலும் நாங்க அழறது எதுக்கு? எங்க பூவுக்கும் எங்க பொட்டுக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாதான் நாங்க வச்சுக்க முடியுங்கிற சுயநலத்துலதான் நாங்க அந்த மாதிரி அழறோம். அது ஞாபகம் வச்சுக்க. நான் கேக்குறேன் சார், இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு ரூபா? மாப்பிள்ள கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன். எங்களுக்குள்ள கணக்கு விளக்கே கிடையாது. நேத்துக்கு 25,000 ஓவா வாங்குனீங்க. ரூபா ஓவா இல்ல, எனக்கு தெரியும். 25,000 வாங்குனீங்கல்ல? ஆமா. நான் கேக்குறேன், நீங்க நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குற 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலையை காட்டாம வந்தோன்னு காட்டிட்டாங்க.
யாருக்கு 25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபா இருக்கு? 50. 500 ரூபாயா மாத்தி 50 பேருக்கு கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேரும் எந்த ஊர்ல? தேவட்டையில. எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. தருவாங்க. இங்க பாருங்க, பெண்கள் நாங்கெல்லாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், கொப்புன்னு அடிக்குது. இங்க பாருங்க, ரொம்ப கக்க பக்கன ஆண்கள்லாம் சந்தோஷப்படாதீங்க. இந்த கல்யாணம் ஆகாத செட்டெல்லாம் கை தட்டி சிரிக்கிறீங்க பாருங்க. என்னை விட மொக்க பிகர் தான் உங்களுக்கு பொண்டாட்டி அவரும் ஞாபகம் வச்சுங்க. நீ யாரும் கவலைப்படாத, இதை விட மொக்க பிகர் தமிழ்நாட்டுல கிடையாது. புருஷன் நீங்கெல்லாம் வாங்கி தர நகை எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்ப் தான் எரியும். ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்ப் எரிய நடுவரவர்களே. அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். ஆமா, எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீசுவான பல்ப் மாதிரி ஆயிருது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓல்றையா மாத்தணுங்க. மாத்துவீங்க மாத்திரம்னே. நீங்க வாங்கி தர நகை எங்க புன்னகைக்கு ஈடாகவா நடுவரவர்களே? அந்த புன்னகையை அடகு வைக்க முடியுமா? ஒன்னும் வைக்க முடியாது. நகை கணக்காரர் வந்திருக்காரா? அப்ப போகும்போது காப்பவும் தருவாரு. உரைச்சி பாக்கலாம்னா. இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். கேளு. ஆண்களுக்கெல்லாம் மனைவினால மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னு மாத்திர போடாதீங்க. மனதார ஒய்ஃப் கிட்ட பேசுங்க நடுவர் அவர்களே. இந்த வழியே அவளால தானே வருது, திருப்பி அவளுக்கிட்டே அப்படி பேசுறது. சார், பெண்கள் நாங்கெல்லாம் என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? வீரமான புருஷன் எங்களுக்கு தேவையே இல்ல, வீட்டு வேலை செய்யற புருஷன் தான் வேணும்னு நினைக்கிற பெண்கள் நாங்க. அப்படின்னா போய் வீட்டு வேலை செய்யறவனா கட்டிக்க வேண்டியானே, எங்களை கட்டுறியா? நீங்க வீட்டுல வேலை செய்ய மாட்டீங்களா? இல்ல, செய்ய வைப்போம். எஜுகேட்டட் பீப்புள். எஜுகேட்டட் பீப்புளா? எஜுகேட்டட். நீங்க எவ்வளவுதான் வசதி வாய்ப்பா இருந்தாலும் கூட நாங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்களை மகாராணியா வச்சுக்கணுங்கிறதுனால நீங்க அரண்மனையில வச்சுக்க வேணாம் நடுவர் அவர்களே. அன்பா வச்சுக்கீங்கன்னு தானே சார் சொல்றோம். பாத்தியாடா, அந்த புறத்துல வச்சுக்கிற சொல்லுதுக்கடா. ஹலோ, அன்பா வச்சுக்க சொன்னேன். மகாராணியா வச்சிருக்கணுமா? மகாராணியா வச்சிருக்கணுமா? நீங்க அரண்மனையில போய் வாழணும், இங்க வாழப்படாது. இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, நான் கேக்குறேன், கல்யாணம் பண்ண கஷ்டம் சொல்றீங்களா மஞ்சுநாதன்? அப்புறம் ஏன் காலங்காலமா தாத்தா பாட்டிய கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளையா பெத்தாங்க? அப்புறம் ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பெத்தாங்க? அப்புறம் ஏன் சார் நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்தீங்க? கல்யாணம் தான் பிடிக்கல. ஏன்டா மாப்பிள்ள, பாயிண்ட் கரெக்டா தானே தெரியுது. ஏன் தெரியுமா? எங்க தாத்தா கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவை பெத்தாரு. ஏன்? எங்க அப்பா கல்யாணம் பண்ணி என்னைய பெத்தாரு. நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய பெத்தேன். ஏன்? தாம் பட்ட கஷ்டத்தை இவங்களும் படணுமேன்னு தான் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். காலங்காலமா பண்ணி அதை அறுவடை பண்ணணுங்கிறதுனால தான் கல்யாணமே பண்றோம். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறத விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாலும் பிடிக்க போட்டுக்க ஒரு நைட்டி, எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டி வச்சு எப்படி சிக்கனமா வாழலாம் தெரியுமா? 3 நைட்டிய மோந்து வாத்து செத்தவன் எத்தனை பேர் தெரியுமா? இங்க ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 3 நைட்டி இருக்குன்னு அர்த்தம். ஹலோ சார், எப்ப பார்த்தாலும் அம்மா கூட இருந்ததா சந்தோஷம் சொல்றீங்களா சார்? 20 வயசு வரையும் வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா 20 வயசுக்கு அப்புறம் எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு வரல சார். ஏன் தெரியுமா? உங்களை மட்டும் வர சொல்ற, நாய் வேணாம்னு சொல்றோம். ஏன்? ஒரு நாய் போதும் தான். நாய் பாருங்க, இந்த நைட்டு வீடுகள்ல காவலுக்கு நாய் வளர்ப்பாங்க. ஆமா. ஆண் நாய் வளர்க்கறாங்களா, பெண் நாய் வளர்க்கறாங்க? ஆண் நாய் தான் வளர்க்கறாங்க. ஏன் தெரியுமா ஆண் நாய் வளர்க்கறாங்க? நைட் அவுத்து விட்ட உடனே அந்த நாய் இப்படி காம்பவுண்ட் வால்ல போய் இப்படி எட்டி இப்படி திருடன தேடும். பொட்ட நாய் வருதான்னு பாத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வளர்க்கறது. சார், எவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் பேசினாலும் அம்மா கூட இருக்கும்போது பணம் சம்பாரிச்சான் பெருமையா பீத்தினாலும் கூட என்ன சார் செய்றீங்க? ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கிறீங்க. இத ஒண்ணு சொல்ற முன்னாடி தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டு அடிக்கிறான். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு, பிடிங்கல் இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்களா சார்? அதே மாதிரி மனைவிகளா நாங்க சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனர் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, யா வாடை உனக்கு தெரியாது. ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு குப்புறப்படுத்து தூங்கலாம். சார், கல்யாணம் பண்ணி நாங்க வந்ததுக்கு அப்புறம் குடியார புருஷனை கூட எப்படி குபேரனா மாத்திரம் தெரியுமா? அது உண்மைதான். நிரூபிச்சுட்டா நீங்க உங்க சம்பளத்தை தருவீங்களா? சொல்லுமா. நான் கேக்குறேன், ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போறேன், ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. ஃபுல் காலி பாட்டில் எங்க நடக்குன்னு தெரியல, யாரும் போட்டாங்கன்னு. சரி ரைட், இதான் இப்ப ஃபுல் பாட்டில். என் பக்கம் அப்படி வைங்க. உன் பக்கம் எதுக்கு? சும்மா எக்ஸாம்பிள்.
இது ஃபுல் காலி பாட்டில். ஃபுல் காலி.